எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆகார் தேவனுடைய சமூகத்தை பிடிச்சுக்கினா தேவன் ஆகாருடைய வாழ்வை மாற்றினான். அப்படி இன்று இயேசுசாமி உனக்கு முன்னாடி நடந்தா தேவன் யோர்தானை போல வருகிற காரியத்தை கூட நீ தாண்டிட முடியும். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எரிகோ உடைச்சிட்டு நீ ஓட முடியும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாடுக்குள்ள போலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்து சேர்ந்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த மாதத்தை ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றுங்க கர்த்தாவே. அவன் மோசேவை போல நாங்கள் மந்தனாவாய் இருக்கிறோம், திக்குவாயாய் இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனை நீர் நடத்தினீர். அது எத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. எங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அப்படி நாங்களும் வாழ்கிற வாழ்வு இந்த உலகத்துக்கு சாட்சியாய், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்கிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கும். மரணத்தை தொடுகிற நேரத்திலே ஆகாரை ஆசீர்வதித்து வழிநடத்திய ஆண்டவர் எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு வருவீரானால் நாங்கள் யோர்தானை கடந்து விட முடியும். அந்த விசுவாசத்தோடு நடப்போமானால் எரிகோவை உடைக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து எங்கள் வாழ்வை நகர்த்துகிறோம். என் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. துதிகன மகிமையில் நாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் நம்மை இந்த புதிய மாதத்திற்குள்ளாக அழைத்து வந்து சேர்ந்த நம்முடைய ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். சென்ற வாழ்நாள் காலங்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கிருபையாக நடத்தப்பட்ட நாட்கள், ஒவ்வொரு மாதமும் கிருபையாய் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு வாழ்நாள் நாள் முழுவதும் ஒவ்வொன்று கிருபையாய் நடத்தப்பட்டது. அது இல்லை என்று சொல்லி மறுப்பதற்கு இல்லை. அவ்வளவு கிருபையான நாட்களை தேவன் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படியாய் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் கிருபையாய் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் உணர வேண்டும். நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்து கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். இதுதான் மோசே செய்த காரியம். தன் நிலையை உணர்ந்து தேவன் கொடுத்தாரே என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய மோசே தன் நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அவன் கொடுக்கிறான். என்னால் இயலாது என்கிற நிலை, என்னால் முடியாது என்கிற ஒரு உணர்வு, இதுதான் தேவன் அவனை முழுமையாய் பயன்படுத்துவதற்கு, முழுசு அண்டர்டேக் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சில சமயத்தில் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஓடுவோம், ஆனால் விழுந்து போவோம். விழுகிற நேரத்தில் ஆண்டவரை கூப்பிடுவோம், தடுமாறுகிற நேரத்தில் தான் ஆண்டவரை கூப்பிடுவோம். ஆனால் மோசே அப்படி இல்லை. விழுவதற்கு முன்பாகவே, பாடுகள் வருவதற்கு முன்பாகவே, துன்பங்கள் வருவதற்கு முன்பாகவே தன் நிலையை அறிக்கை செய்கிறான். என்னால இது முடியாது, நான் மந்தனாவா இருக்கிற, திக்குவாயா இருக்கிற, நான் பேச தெரியாதவர், நான் இங்கே பார்வனுக்கு முன்னாடி நிற்பது அப்படி என்று சொல்லி அவன் அங்கலாய் போட்டு தேவ சமூகத்தில் நின்றான். அவன் நிலையை அவன் உணர்ந்து நின்றபடினால் தான் தேவன் மோசேவை மறைத்து வெளிப்பட்டார். மோசேவுடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறார். எவ்வளவு கிருபையான நாட்கள் அது. அப்படி தேவன் நம்முடைய வாழ்வையும் இந்த மாதத்தை ஜெயிச்சிடலாம். இவ்வளவு வருமானம் இருக்குது, இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், ஓ எனக்கு உறவு இருக்குது, அப்படி எந்த கால்குலேஷனும் வேண்டாம், கணக்கும் வேண்டாம். என்னால முடியாது என்கிற உண்மை நிலையை பாருங்க. சென்ற மாதங்கள் முழுவதுமாய் எத்தனையோ காரியங்களை நம்பி நம்பி ஏமாந்திருக்கிறோம். மனிதனை நம்பி, சூழ்நிலைகளை நம்பி, தம்முடைய பலனை, சுயத்தை நம்பி தோல்விதான் சந்தித்திருக்கிறோம். ஆனால் மோசேவை போல முழுசு சரண்டர் ஆயிடுங்க. என்னால முடியாது, இதுதான் என்னுடைய உண்மை நிலை. எனக்கு அனுபவம் இருக்குது, இதுல எனக்கு அனுபவம் இருக்குது, உறவுகளை அனுபவம் இருக்கு, நண்பரிடம் அனுபவம் இருக்குது, என்னுடைய சுயத்தில் நான் தோற்றதை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆகவே நான் அப்படி நீ போக மாட்டேன், நீ என்னால போக முடியாது, நீ வந்தாத செய்கிற, நீ கொடுத்தாத செய்கிற, நீ எனக்கு இதை செய்தா நான் அதுல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை, தேவனுடைய சமூகத்தில் நின்று போராடி நாம கேட்டு அந்த பலனை வாங்கி கொண்டு போவோமானால்
உண்மையாகவே இந்த மாதம் ஒரு கிருபையாய் நடத்துகிற ஒரு மாதமாய் இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி தேவன் வந்து விட்டால் மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? பார்வோனால செய்ய முடிஞ்சுதான். பார்வோன் பெரிய சேனை, மோசேக்கு தெரியும், அந்த வீட்டுல தான் வளர்ந்தான். பார்வோன் வீட்டுல தான் வளர்ந்த மோசே, அவனுக்கு தெரியும் அந்த யுத்தம் எப்படி நடக்கும், யுத்த புருஷர்கள் அங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி பயிற்சி மிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் தெரியும். அதனால என்னால சமாளிக்க முடியாது. அப்படிதான் உண்மையான நிலை. ஆசைப்படலாம் இந்த பதவி வேணும், அந்த பதவியில உட்கார்ந்து அதை செய்ய முடியுமா? அது என்னால முடியாது என்கிற நிலை வரும்போது கர்த்தருடைய பலத்தினானது இடைகட்டப்பட்டது. அப்போ அவன் அப்படி இருந்தபடினால்தான் நாட்கள் நடக்கப்பட்டது. மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த நாள்ல தேவ நாமும் அப்படி நடப்போம் என்று சொன்னால் மனுஷனால ஒண்ணும் செய்ய முடியாது, பிசாசினால உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களை அழைத்து வந்து நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் நடத்துகிற அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அதுதான் எபிரேயருக்கு எழுதும் போது அழகாய் அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நான் என் பலத்துல நான் வரல, என் பலத்தையும் வாழ்வு நகரத்துல கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறாய், மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் பயப்பட மாட்டேன். மோசேக்கு பயம் இருந்ததா? இல்ல. பார்வோனுடைய தேவனுடைய அழைப்பை பெற்ற பின்பு பார்வோனுடைய சேனையை பார்த்து பயப்படல, மந்திரவாதிகளை எடுத்து ஒதுக்கி வச்சாலும் பயப்படல. பார்வோன் எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளை திட்டான், அழிக்க நினைக்கிறான், சதித்திட்டம் தீட்டுகிறான். மோசே பயப்படவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய கர்த்தர் தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து விட்டான். அப்ப இந்த நாளில் நாம நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? உலகம் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். நாம பயப்பட வேண்டாம். இந்த மாதத்துல கர்த்தர் நடத்துவார். அது உண்மையான நிலையை உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உண்மையான நிலையை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் நகர்த்தப்பட வேண்டும் என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம். உண்மையான நிலை என்னால் இயலாது, அது உண்மையான நிலை, அது ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோமானால் நிச்சயமாய் இந்த உலகம் நம்மை ஒன்றும் செய்யாது, மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. யார் நம்ம வீழ்த்த நினைச்சாலும் அவங்க தான் தோல்வியை காணுவார்கள். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது அழகாய் சொல்கிறான், தன்னுடைய அனுபவத்தில் அவன் சொல்கிறான். 27வது சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சமாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தர் நம்மோடு நடக்கணும்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கணும். அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரா? எனக்கு வழிகாட்டுறவரா இருக்கிறாரா? வெளிச்சம் என்று சொன்னால் இருட்டுல நாம் நடக்கும் பொழுது வெளிச்சம் இருந்தா அது நமக்கு வழிகாட்டும். வாழ்க்கையிலே இந்த இடத்துல கல் இருக்குது பார், பள்ளம் இருக்குது, சகதி இருக்குது, முள் இருக்குது, அங்க கால வைக்காது அப்படின்றது வெளிச்சம் நமக்கு வழிகாட்ட இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் வழிகாட்டுகிறவராய் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு பயம் வேண்டாம். அப்ப வெளிச்சமாய் எனக்கு ஆண்டவர் வேண்டும். இருளில் உள்ள ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இருளில் நிறைந்த அந்த உலக வாழ்க்கையிலே, பாவம் நிறைந்த அந்த உலக வாழ்க்கையிலே என் ஆண்டவர் வெளிச்சமாய் வருவாரானால் அவர் எனக்கு சொல்லுவாரு, அந்த இடத்துல வேண்டாம் தம்பி, மகனே, மகளே, அந்த அதை செய்யாத. அவங்களுடைய குணம் அதுதான். நமக்கு உணர்த்துவார் தேவன். அதான் வெளிச்சமாய் தேவன் இருக்கிறது. என் நண்பனோட நான் பேசிட்டே இருப்பேன், அவனுடைய குணம் தெரியாது, ஆனா தேவன் உணர்த்துவார், இந்த இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும், வேண்டாமா. நம்ம என்ன அவமானப்படுத்துவாங்க, அந்த இடத்துல சொல்லுவாரு, ஒன்னில பொறுமையாயிரு, இந்த இடத்துல இப்படி ஒரு நிலை நடக்கும். தேவன் அழகா உணர்த்துவார். எனக்கு நிறைய இடங்களில் அது மாதிரி உணர்த்தி இருக்கிறார். அவமானப்படுத்தி நிற்க வைத்து ஓன்னு அழுவ, கண்ணத தண்ணி வருமே தவிர அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன திட்டணுமோ,
எவ்வளவு ஏளமா நினைக்கணுமோ பேசணுமோ எல்லாம் பேசி விட்டு போயிடுவாங்க. ஆனா அவர்களே என்கிட்ட சமாதானமாய் வருகிற அளவுக்கு தேவன் மாற்றுவார். அந்த வெளிச்சமாய் ஆண்டவர் அப்படி இருக்கணும். நமக்கு அவர் வெளிச்சமாய் இருக்கிறாரா அவர் மாற்றணும். அப்போ கர்த்தர் நமக்கு அப்படி துணையா இருந்தாதான். ஏன்னா மோசே அப்படி தேவனை வைத்தான் இல்லையா? தன்னுடைய வெளத்துல போகல, என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கணும், என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருந்தாதான் என் வாழ்க்கையாய் இருக்குங்க. என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா வரட்டுமே அப்படி என்று சொல்லி அவன் நிற்கிறான். அதான் மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். மீகா 7வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், என் சத்ருவே உனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சத்ருவே, உலகமே, நண்பனே, மனுஷனே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத, நான் அழிஞ்சிருவேன் நினைச்சிடாத. ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நீ என்ன நினைக்கிறீ எனக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவார். இதுதான் மீகா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிற காரியம். சத்ருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்பட்டுறாத, பிசாசே சந்தோஷப்பட்டுறாது, எனக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டுகிறவர்களே நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க. கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் காட்டிடுவார். பார்வோன் சந்தோஷப்பட்டான். இந்த இடத்துல மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறது, இந்த வார்த்தை அப்படியே மோசே இடத்துல வைத்து மோசே சொல்லுகிறதை போல் நினைத்து பாருங்க. சத்ருவே நீ சந்தோஷம் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, பார்வோனே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, கர்த்தரின் வெளிச்சமா இருக்கிறார். வெளிச்சமா இருந்தார் இல்ல மோசேயுடைய வாழ்க்கையில. பார்வோன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் ஜெயம் பெற முடியல. உலகம் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் ஜெயம் பெற முடியாது. ஏன்னு சொன்னால் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார் மட்டும் பாரு. ஆண்டவர் ஒளியாய் உடைய வாழ்வில் வருகிறாரா என்று சொல்லி பாருங்க. வருவார் என்று சொன்னால் நாம மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், சத்துருக்கு பயப்பட வேண்டாம், உலக சூழ்நிலைகளுக்கு பயப்பட வேண்டாம். என் ஆண்டவர் என் பட்சமாய் இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை நடத்துவார். என் ஆண்டவர் எனக்கு துணையாய் இருப்பார். நிச்சயமாய் தேவனுடைய நடத்துதல் நம்மோடு இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதான் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, கர்த்தராகிய தேவரே என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அவர் விளக்காய் இருந்து என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். எது எனக்கு தெரியாதோ, இருள்னா நடக்க தெரியாது, எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க தெரியாது. ஆண்டவருக்கு ஒளியா இருந்துட்டாருனாக்கா அந்த இருட்டை வெளிச்சமா மாத்திட்டாருனாச்சே நல்லா தெரியுது. அந்த இடத்துல சேர் போட்டு இருக்குது, இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த இடத்துல ஆண்கள் சைடுல இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இது நல்லா தெரியுது வெளிச்சத்துல. அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே என்ன நடக்க எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்திடுவார், எல்லாத்தையும் காமிச்சிடுவார். அவர் ஒளியா வருவாரு, வெளிச்சமா வருவாரு, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் போதித்து நடத்துவாரு. இதுதான் ஆவிக்குரிய பயணம். இதுதான் மோசேயுடைய வாழ்க்கையில நடந்தது. பார்வோன் யார் வெளிப்படுத்துகிறார், என்ன நடக்க வெளிப்படுத்துகிறார், எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறார். மனமேல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்துவார், உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். அவருக்கு வாழ்க்கையில வெளிச்சமாய் வருவாரானால், வெளிச்சமாய் அவர் வரும்படியாக நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும். நம்மை நாம ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அப்படி வாழ்கிற ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், சங்கீதக்காரர் 118வது சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். அடுத்தது என்ன சொல்ற, வெளிச்சமாய் இருக்கணும். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில அவர் நம் பட்சம், என்னை சார்ந்து என்னோடு ஆண்டவர் இருக்கும், நான் அவரோடு இருக்கணும். அப்ப பயப்பட வேண்டாம். மோசேவோடு தேவன் இருந்தார், மலை மேல அழைத்துக் கொண்டு போகிறார், மோசேவோடு இடைப்பட்டார். முச்சடி எழுகிற சூழ்நிலைகளிலே நீ நிக்கிற பூமி பரிசுத்தம், உன் பாதரட்சியை கழட்டி போடு, நான் உன்னோடு இணைந்து விட போகிறேன். மோசே பட்சத்துல இருக்கணும். அப்போ நம் பட்சத்துல ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இருந்தால் நாம் பயப்பட வேண்டாம். பார்வோனுக்கு பயப்பட வேண்டாம், உலகத்துக்கு யாருக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் ஏன் பயப்படணும்? மனுஷனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது.
ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குறி பயணம், தெளிவான வாழ்க்கை பயணத்தை நாம் நகர்த்த முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தேவன் நடத்துவார். அவர் வெளிச்சமாய் இருக்கணும். அடுத்து அவர் என் பட்சம் இருக்கணும். அவர் என் பட்சம் இருக்கிறாரா, என்னோடு இருக்கிறாரா, என்னோடு நடக்கணும். அவர் ஆண்டவர் என்னோடு இருக்கிற ஒரு வாழ்வு வேண்டும். அப்படி வாழணும். அதுதான் 31வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 31வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிற காரியம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு வரணும். பயப்படாதே, நீ திகையாதே. உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தால், தேவன் என்னோடு இருக்கணும். அந்த மாசத்துல என் குடும்பத்தோடு இருக்கணும், நான் கையிட்டு செய்யற காரியம் இருக்கணும். அந்த மனநிலையில, அந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்க. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் இந்த உலகம் உங்களை வீழ்த்த முடியாதபடி சாட்சியாய் நிற்க வைக்கிற ஒரு பயணம். மோசேயுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரம், ஒரு சாட்சி, அநேகருக்கு அடிச்சுவடு, முன்மாதிரி. அப்படிதான் நம்முடைய வாழ்வை ஆண்டு அந்த உலகத்துக்கு வைக்க விரும்புகிறார். கருமையான பிள்ளைகளை இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொண்டாலே போதும். இதை புரிந்து கொள்ள அவர் என்னோடு இருக்கணும், என்னோடு வரணும், என்னோடு நடக்கணும். இந்த மனநிலையில ஓடுங்க. இந்த மாதத்தை அவர் என்னோடு வரணும், என்னோடு நடக்கணும். இந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்தினால் உண்மையாக ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதான் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவர் சொல்லுகிறதை கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை கவனிங்க. தேவனின் பட்சத்தில் இருந்தால் விரோதமா யார் வர முடியும்? எதுவுமே வராது. விரோதமா ஒண்ணுமே வர முடியாது. சூழ்நிலையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், விளைவிட்டு எதுவுமே வராது கிட்ட. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு நடக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, சமுத்திரத்துக்கு தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறுகிறது, அதுல இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போகிறது, ஆண் பிள்ளைகள் எல்லாம் செத்து போகிறார்கள் இல்லையா? பஞ்சம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த கோசோன் நாட்டில் மட்டும் எதுவுமே நடக்கல. இஸ்ரவேலர் இருந்த அந்த பகுதியில மட்டும் ஒண்ணு நடக்கல. நீங்க செய்யற காரியத்தை ஒண்ணு நடக்காது. உலகத்தில் நடக்கும், ஆனா என் வாழ்க்கையில் நடக்காது. என கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார், நான் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் என்னோடு நடக்கிறார், நான் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். அடுத்தது அவர் என் பட்சத்தில் இருக்கணும், என் பட்சத்தில் அவர் இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் 56வது சங்கீதங்களின் புத்தகத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சத்துருக்கள் பின்னிட்டு போயிடுவாங்க. வீழ்த்தணும்னு நினைக்கிறவன் போயிடுவாங்க. அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவன் சைலண்ட் ஆயிடுவான். தேவன் பட்சத்தில் இல்லை, அழிக்கணும்னு நினைக்கிறவன் அழிச்சுட்டே இருப்பான். அதுக்கு மேல வந்தானாக்க பார்வோனுடைய சேனை என்ன செய்தாரு? சமுத்திரத்துல வைத்து அழித்து விட்டார். அழித்து விட்டார் சமுத்திரத்துல வைத்து. அவள் பின்னிட்டு திருப்புவார்கள். இதுக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளால துரத்த முடியாதப்பா. விழுந்து போனான், பின்னிட்டு போயிட்டான். பார்வோனுடைய சேனை பின்னிட்டு போயிடும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன் நம்மோடு இருந்தால், அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமான என்ன செய்வான்? நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. இந்த மாதத்தை ஆண்டவர் நடத்துவார், நம்புங்க, விசுவாசிங்க. மோசேக்குள்ள விசுவாசம் வந்தது. துவக்கத்திலே போராடினா, என்னால முடியாது என்று சொல்லி சரண்டர் ஆயிட்டான். ஆனா அதன் பின்பு என்ன செய்யறான்? கர்த்தரை நம்பினான். தாவீது கர்த்தரை நம்பினான். யுத்த ஆடையை நம்பல, எதையும் அவன் நம்பல, கர்த்தரை மட்டும் தான் நம்புறான். கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. நாம கர்த்தரை நம்புங்க. நீங்க வேற யாரையும் நம்பி இந்த மாதத்துல நடத்தாதீங்க. அவங்க இதை செய்வாங்க, இவங்க கொடுத்துருவாங்க, இவங்க இருக்கிறாங்க, என்னால முடியும். எதையும் உங்களையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஆண்டவர் மட்டும் நம்பி வாழ.
உடைய வாழ்வை நகர்த்தி பாருங்க. நீங்க நல்லா யாரை நம்பினாலும் ஏமாந்துதான் போவீங்க. நல்லவங்க நினைப்போம், ஆனா அவங்க செய்யும் பொழுது நினைக்கும், ஐயோ ஆதாயத்துக்காக நல்லவங்களை போல நடிச்சிருப்பாங்க. சில காரியம் செய்யறதுக்காக நல்லவங்களை போல பேசியிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய சுயம் வெளிப்படும் போதெல்லாம் இவங்களா இப்படி பேசிட்டாங்க, இவங்களா இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு நம்முடைய உள்ள உடைக்கப்பட்ட நாட்கள் உண்டு இல்லையா? யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நம்பி பாருங்க. மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இருளையும் ஒரு வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி மாற்றுவார், அப்படி உங்களை நடத்துவார். இருளை வெளிச்சமாய் மாற்றி உடைய வாழ்வை அவர் நகர்த்துவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதான் யாத்ரா 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 2வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என்னுடைய தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அவன் சொல்லுகிறாரு, அவரை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். மோசே சொல்லுகிறான் இந்த இடத்துல. மோசே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டு அப்படின்னு தான் 1வது வசனத்துல சொல்லப்படுது. மோசே சொல்றான், அவர்தான் என் பலன், அவர்தான் எனக்கு கீதமானவர், அவருக்கு வாசஸ்தலத்தை நான் உயர்த்துறேன், அவரை நான் உயர்த்தி பிடிச்சுக்கிறேன். ஒரு வாசஸ்தலத்தை உயர்த்துங்க. தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்துருங்க, நாட்களை கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், காலையில மதியம் சாயந்தரம் இந்த நேரம் நான் ஜெபிக்க போறேன், நேரத்தை கொடுத்துருங்க. ஒரு வாசஸ்தலத்தை அவன் ஆயத்தம் பண்ணுவேன் சொல்றான். ஆயத்தம் பண்ணி நான் மோசே தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் நீ ஆயத்தம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, நான் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. தேவனுக்கு 1 மணி நேரம், தேவனுக்கு என்ன இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாங்க. ஒரு ஆத்மாவுக்கு இடர் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க. நம்மள நல்லா ட்ரெஸ் போட்டு வரோம், ஆனா மனசுக்குள்ளேயும் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்ல, நிறைய இருக்கு. ஆனா குடும்பத்தை கஷ்டங்கள் சோகமா இருக்கிறோமா, துணி போடாத இருக்கிறோமா, சிரிக்காம இருக்கிறோமா, எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு வேதனை உள்ளே அப்படியே உள்ளத்துக்குள்ள அப்படியே குடும்பத்துக்குள்ள இருக்குதுல்ல. அதே மாதிரி தான் உலகத்துல நிறைய மனிதனிடம் இருக்குது. போய் அவங்களை சந்திங்க, சிரிச்சா கூட அவங்களை போய் பாருங்க. சிஸ்டர் பிரதர் ஏசு அவங்களை நேசிக்கிறார், நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரட்டுமா? ஒரு ஆத்மா ஒரு நாளைக்கு உண்மையாவே உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமா வரணும். வருகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்க உயரணும். தடை உடையணும். இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இதை மட்டும் செய்து பாருங்க, கர்த்தர் உயர்த்திடுவார். வேற எதுவும் வேணாம், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையா ஒரு ஆசீர்வாதம், ஒரு சாட்சி. நம்ம ஆபேல் ஆமோஸ் இவங்க 2 பேரும் தொடர்ந்து அந்த ஊழியத்தை தடை இல்லாம தன்னை இணைச்சுக்குவாங்க. நிறைய தடைகள் வந்தது. ஆபேலுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாத கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வேலை இல்லாமே இருந்தாங்க. ஏளனமான பேச்சுகள் மத்தியில், ஆனாலும் ஊழியத்தை சோர்ந்து போகாது செய்தாங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நானே கூப்பிட்டு ஏதாவது மாசம் ஏதாவது கொடுக்க முடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கலாமா அப்படிலாம் நினைச்ச நாட்கள் உண்டு. தேவ சமூகத்தை சொல்ற அப்படி நினைச்ச நாட்கள் உண்டு. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு சமாதானம் இழந்து போகிற நேரத்தில் சாட்சி கெட்டுடுமா அப்படின்னு நினைச்சு கடவுளை விடக்கூடாதுன்னு நினைச்சார். கடவுள் ஒரு பெரிய மாற்றம், ஆசீர்வாதம் யாரும் ஒருத்தர் கொடுப்பாரு. 2 பேருடைய மனைவிகளுக்கும் அரசாங்கத்துல வேலையை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன்னாக்கா, நாம அந்த பணியை கரெக்டா செய்யறா நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கடைசி நேரத்தில் தூக்கிட்டார். அவன் சோர்ந்து போய் விழுந்துட்டு போற நேரத்தில் தூக்கி எடுத்து நிக்க வச்சுட்டார். அவ்வளவுதான், சிம்பிள். அப்படி வாழ்க்கையுடைய பயணத்திலும் அதேதான். நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, ஒரே ஒருத்தருக்கு. அவன் அந்த வராத இருந்த சுகுணா சிஸ்டர்லாம் பேச ஆரம்பிச்சான். வராத அந்த சகோதரி வந்தாங்க பாருங்க, இவன் வழி ஆட்டோமேட்டிக்கா திறந்துடுச்சு. அதான் யோபு சொல்றான், நான் அவன் நண்பனுக்காக சிறைகளுக்காக ஜெபிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டுறான். நம்ம மற்றவங்களுடையக்காக மற்ற ஆத்மாக்கள் ஒரு வார்த்தை, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஒருத்தர் போய் சந்திச்சுட்டு அவங்ககிட்ட ஆறுதல் படுத்திட்டு அவங்களுக்கு அன்பை காமிச்சுட்டு ஒரு ஜெபிச்சுட்டு வந்து பாருங்களேன், உங்களுடைய சிறையிருப்பு மாறிடும். தேவன் பட்சத்தில் இருக்கிறார். அழைப்பு நிறைவேற்றி பாருங்க. மனுஷனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்றார் மோசே. அந்த அனுபவத்தில் அதுதான் நீ வாழ்ந்து பாருங்க. கர்த்தருடைய அழைப்பு இது, கர்த்தருடைய ஊழியம் இது. கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரங்களையும் கிருபையாய் நடத்துவார். நீங்க பார்க்க ஒவ்வொரு மணி நேரம் அப்படி திரும்பி பார்த்தா 1 மணி நேரம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. இந்த 1 மணி நேரம் எவ்வளவு இன்பமா இருந்தது. என் உள்ளத்துல கஷ்டம் இல்லாம இருந்துச்சு, கவலை இல்லாம இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சுங்க. ஆனால் ஆண்டவர் கூட இருந்தாருங்க.
இப்படி ஒரு கிருபையாய் நடத்துவார். தேவன் ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவார். இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? வேதம் சொல்லுகிறவண்ணா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உலகத்தால் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கு சகாயராய் இருக்கிறார். அதற்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் அவர் வெளிச்சமாய் இருந்தார். அவர் வெளிச்சமாய் இருந்தார். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் உன் பட்சத்தில் இருந்தார். வெளிச்சமாய் இருக்கணும், அவர் என் பட்சத்தில் இருக்கணும். இந்த இரண்டு காரியங்கள், இந்த மாதத்தில் இரண்டு காரியங்களை கடைபிடிங்க. கர்த்தர் உங்களோடு வருவாரு. மனுஷங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த உலகம் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. வேலைவனம் ஒண்ணும் செய்ய முடியாது. மரணம் ஒண்ணும் செய்ய முடியாது. சோர்வுகள் ஒண்ணும் செய்ய முடியாது. வேலை காரியத்தில் விரோதமா இருக்கிற ஒண்ணும் செய்ய முடியாது. பார்வனுக்கு விரோதமா யாரால என்ன செஞ்சு முடிச்சா? ஒருத்தரால ஒண்ணும் செய்ய முடியும். மந்திரவாதிகளால முடியல, சேனையால முடியல, ராஜாவால முடியல, யாரால முடியல. கர்த்தர் மோசையோடு இருந்தார். மோசையுடைய பட்சத்தில் இருந்தார். மோசையுடைய பட்சத்தில் இருந்தார். அதாவது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கீழுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரையே நான் உயர்த்துவேன். அவரே பிடிச்சுக்கணும். வாழ்வை மாற்றுவான், கண்ணீரை துடைப்பான், அழைப்பு உங்களுக்கு நிறைவேற்றுவான். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வார்த்தையின் பிரகாரமாய் நீர் எங்களுக்கு சகாயம். மனுஷன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? மோசேக்கு இருந்தேன், மோசேவோடு இருந்தேன். மோசே நான் மந்தனா ஒரு திக்குவாயர் என்கிறது உணர்ந்தான், அறிக்கை செய்தான், தன் நிலையை அறிந்தான், ஒப்புக்கொண்டான். அப்பொழுது அவனோடு நீ கடந்து போய் செய்த காரியங்கள் பயங்கரமாக இருந்தது. மனுஷரா ஒண்ணும் செய்ய முடியல, சூழ்நிலை ஒண்ணும் செய்ய முடியல. அப்படி கர்த்தர் எங்களோடு நீ வெளிச்சமாய் வாங்க, எங்கள் பட்சத்திலே இருங்க, நாங்களும் சாட்சியாய் மாறுவோம். அப்படியா இந்த மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.